ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல ஐஐடி காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12th முடிச்சு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஐஐடில ஒரு அட்மிஷன் கிடைக்கணுங்கிறது ஒரு பெரிய ட்ரீமா இருக்கும். ஏன் அந்த ஐஐடில படிக்கணும்னு நினைக்கிறோம்? ஏன்னா அங்க ஃபுல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலா படிப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம அதை முடிச்சுட்டு வரும்போது நம்மளோட கெரியரே வேற லெவலுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிச்சவங்க பல இடத்துல வேர்ல்டு ஃபுல்லாவுமே பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு மென்டர் கொடுப்பாங்க. அது மூலியமா நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த ஐஐடியில மட்டும் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சதுன்னா உங்க கெரியர் நல்ல பிரைட்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க ஒரு சொந்தமா பிசினஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த காலேஜ்ல இருந்து நீங்க கத்துக்கிறது உங்களுக்கு லைஃப் லாங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த காலேஜுக்கு எப்பயுமே சரியான டிமாண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா 12th முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 1.5 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. வருஷம் இந்த கவுண்ட் அதிகமாயிட்டே போகுது. ஆனா இந்த காலேஜ்ல சீட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10,000 சீட்ஸ் தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு அப்ளை பண்றவங்க கவுண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துல இருந்து 3.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. இந்த காலேஜ் நம்மளுக்கு சீட் கிடைக்கணும்னா அதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇல நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 12th ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா, அதாவது பிசி, ஓசி, எம்பிசி இந்த கேட்டகரியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா 75% ஆஃப் மார்க் எடுத்து வந்திருக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த எஸ்சி, எஸ்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 65% ஆஃப் மார்க் எடுத்திருந்தா இந்த காலேஜ்ல அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இந்தியாவில மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தம் 23 ஐஐடி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இதுல மட்டும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 17,500 அட்மிஷன்ஸ் எடுக்கிறாங்க. 23 ஐஐடிஸ்ல டாப் ஐஐடி காலேஜஸ் எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லி, ஐஐடி மெட்ராஸ் இதுல வந்து டாப் லெவல்ல இருக்கிற ஐஐடி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஐஐடில சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி அலோகேட் பண்ண சீட் பாத்தீங்கன்னா 1500 to 2000 சீட்ஸ் இருக்கும். டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஐஐடி பாம்பே, டெல்லி, மദ്രാஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கும். ஐஐடில நீங்க ஜேஇல ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கேஸ்ட் வச்சு கேட்டகரி வைஸா பிரிப்பாங்க. அதுல ஜெனரல் கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிஸா பிரிப்பாங்க. இந்த ஜெனரல் கேட்டகரியில யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி இந்த கேஸ்ட்லாம் வருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டஃப்னஸ் அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க. அதே மாதிரி இங்க சீட்ஸ் அலோகேட் பண்றது பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சி இருக்கு, அப்புறம் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி இந்த ரேங்கிங்கை மாத்துவாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம என்ன மார்க் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி காலேஜஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அதாவது ஜெனரல் கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா டாப் 60ல வந்தீங்கன்னா ஐஐடி பாம்பேல உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே டாப் 100 வந்தீங்கன்னா ஐஐடி டெல்லியில கிடைக்கும். இதே டாப் 160 வந்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல சீட் கிடைக்கும். இதே டாப் 200 வந்தீங்கன்னா ஐஐடி கான்பூர்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும். இதே டாப் 300 வந்தீங்கன்னா ஐஐடி கரக்பூர்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும். இதே நீங்க டாப் 400 வந்தீங்கன்னா ஐஐடி ரூர்க்கில உங்களுக்கு சீட் கிடைக்கும். இதே டாப் 550 வந்தீங்கன்னா ஐஐடி குவாஹாத்தில உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதுக்கு மேல இருக்க ரேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற காலேஜ்ல ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. இதுல இந்த ஜேஇ எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 360க்கு 250+ மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா நல்ல ரேங்க்ல வர முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த டாப் லெவல் ஐஐடி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாம லோ ரேங்க் ஐஐடி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க 220+ மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களால அங்க அட்மிஷன் வாங்கிட முடியும். இதே நீங்க ரிசர்வ் கேட்டகரியா இருந்தீங்கன்னா, அதாவது ஓபிசியா இருந்தீங்கன்னா உங்களால டாப் லெவல் ஐஐடிலேயே 40 to 50 ரேங்கிங்குள்ள இருந்தீங்கன்னாவே சீட் வாங்கிட முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 50 to 100 ரேங்கிங்ல இருந்தீங்கன்னாவே உங்களால டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சீட் வாங்கிட முடியும். நாங்க பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஓரியன்டா பல வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல ஜேஇ, நீட் அப்புறம் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை பத்தி கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.